அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இறை இறக்க பெருவிழா. உங்கள் அனைவருக்கும் இறை இறக்க பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டிவைன் மெர்சி சண்டே. மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வாறு சொல்வார்: நாம் அனைவரும் இறைவனுடைய இரக்கத்தை பெறும் வரை மனித குலம் மீட்படைய முடியாதுன்னு சொல்லுவார். அப்போ இறைவனுடைய இரக்கம் நம் எல்லோருக்கும் அதிகமாக தேவைப்படுது. நாம் இன்னைக்கு மனிதனாக உயிரோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னா இது ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய மன்னிப்பு. அன்புக்குரியவர்களே, நாம் எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலுமே அதை மன்னிக்க கூடிய வல்லமையை இந்த இரக்கம், இறைவனுடைய இரக்கம் நமக்கு தருகிறது. இந்த இறையிறக்க பெருவிழாவில் புனித பவுஸ்தினாவை நாம் கண்டிப்பாக மறந்துவிடக் கூடாது. இவர் 1905 வருஷம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதிக்கு 10 குழந்தைகளில 3வது குழந்தையாக இவருடைய குடும்பத்தில் பிறக்கிறார். சின்ன வயசுல இருந்தே இவர் அதிகமாக ஜெபத்திலும் தபத்திலும் அவர் கடவுள் மீது கொண்ட நேசத்திலும் அதிகமாக நேரத்தை செலவு பண்றார். இதை உங்களுடைய பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் அதிகமாக கவனிக்கிறாங்க. இது அவங்களுக்கு பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் ஜெபம் தபம் இந்த சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் ஆன்மீக காரியத்துல பண்றது பேரண்ட்ஸுக்கு பிடிக்கல. ஏன்னா நல்ல ஒரு எதிர்காலம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உடனே இவங்க யாருக்கும் தெரியாம என்ன பண்றாங்கன்னா ஒரு துறவு மடத்துல போய் சேர்றாங்க. ஒவ்வொரு இடமா போய் கேட்கிறாங்க, எங்கேயுமே இவங்களை எடுத்துக்கல. கடைசியாக ஒரு மடத்துல போய் இவங்க சேர்ந்த உடனே பெரிய பொசிஷன் எதுவுமே கொடுக்கல. சின்ன சின்ன வேலைகள், இந்த கெஸ்ட் ரூமை கிளீன் பண்ணுங்க, கார்டனை கிளீன் பண்ணுங்க, எல்லா இடங்களை சுத்தபத்தமா வைங்க, துணி துவைச்சு கொடுங்க. பெரிய சிஸ்டர்ஸா இருக்கிறவங்க, துறவியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன காரியங்களை செஞ்சு கொடுங்க. இப்படிப்பட்ட வேலையை தான் இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எல்லா காரியங்களையும் பொறுமையோடு, இரக்கத்தோடு, அன்போடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இவங்களுக்கு காட்சி கொடுக்கிறார். என்ன காட்சினா, அவருடைய இதயத்திலிருந்து ஒரு ஒளி இவரை தேடி வருது. அந்த இதயத்திலிருந்து வருகின்ற அன்பு வெள்ளை நிறமாகவும் சிவப்பு நிறமாகவும் 2 வகையான ஒளி கற்றை இங்கே வருகிறது. இங்கே ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் பற்றி இங்கே பேசுகிறது. ஒரு நாள் இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டைரக்டர், ஆன்மீக குரு மைக்கேல் என்பவரை போய் பார்த்து சொல்றாங்க, இதே மாதிரி நான் ஒரு நாளைக்கு தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அங்கே ஆண்டவர் தோன்றினாரு. அங்கே அவருடைய இதயத்திலிருந்து அன்பின் வெளிப்பாடாக ஒரு வெள்ளை நிற கதிரும் அப்புறமா சிவப்பு நிற கதிரும் அங்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க நடந்தது எல்லாத்தையும் தத்துருவமா வெளிப்படுத்துறாங்க. உடனே அந்த மைக்கேல் தந்தை என்ன பண்றாருன்னா, ஒரு ஆர்டிஸ்டினுடைய உதவியால், ஒரு ஓவியருடைய உதவியால இவர் சொன்ன அந்த தத்துவமான செயல்களை ஒரு படமா வரைஞ்சு அங்கே இறையிறக்கத்தினுடைய ஒரு நினைவு அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் பிரகடனப்படுத்துறாங்க. அன்புக்குரியவர்களே, அந்த நேரத்திலிருந்து தான் இந்த இறை இரக்கத்தினுடைய பக்தியானது உலகம் முழுவதுமாக பரவ ஆரம்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, திருப்பாடல்கள் 103ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவர் இரக்கமும் பேரன்பும் கொண்டவர், நீடிய பொறுமையும் இரக்கம் கொண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ கேட்பதை விட அதிகமாக நமக்கு கிடைச்சிச்சுன்னா அதுக்கு பேருதான் இரக்கம். ஒருவர் நம்மீது கொண்ட இரக்கத்தினால கொடுப்பது, அன்பினால கொடுப்பது, நம்மீது வைத்திருக்கின்ற பேர் இரக்கத்தால் கொடுப்பதுதான் இந்த இறை இரக்கம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய இரக்கம் எங்கெங்கெல்லாம் செயல்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, பாவத்திலே பிடிபட்ட பெண்ணினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய இரக்கம் இருந்தது. நல்ல சமாரியனுடைய ஓமையிலே ஆண்டவருடைய இரக்கம் இருந்தது. யோனா இறைவாக்கினர் நினிவே நகரத்து மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக போகிறார். நீங்கள் செய்வது தவறு, மனமாறுங்கள் சொல்றாரு. அதே நேரத்தில் இவருக்கு தெரியும் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், தண்டிப்பேன்னு சொன்ன கடவுள் தண்டிக்காம விட்டுடுறாரு. உடனே அங்கேருந்து அடிச்சவன் புடிச்சவன் ஓடி வர்றாரு. நீங்கள் அழிந்து போவீர்கள் அப்படின்னா சொன்னேனே, இன்னைக்கு உலகம் அழியலையே அப்படின்னா என்னை எல்லாரும் கொண்டு போடுவாங்கன்னு சொல்லி பயந்து ஓடு வர்றாரு.
ஒரு ஆமணக்கு செடி இவர் இருந்த இடத்துல வளர்ந்து அங்கே நிழல் கொடுக்கிறது. கொஞ்ச நேரத்துல அந்த ஆமணக்கு செடியை ஒரு புழு கடிச்சு அது பட்டு போயிடுது. உடனே ஆண்டவரை திட்டுறார், ஆண்டவரே, நான் இளைப்பாறுவதற்கு இங்க எனக்கு நிழல் கொடுப்பதற்கு ஆமணக்கு செடி ஒண்ணு வந்துச்சு, அது பட்டு போச்சே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி திட்டுறார். அப்பதான் ஆண்டவர் ஒரு உவமையை சொல்றாரு, என் அன்பு மகனே, இந்த ஆமணக்கு செடியை நீ நட்டு வைக்கல, தண்ணி ஊத்தல, பராமரிக்கல, அது உனக்கு நிழல் கொடுத்தது, அது பட்டு போச்சு, நான் எவ்வளவு வேதனைப்படுறேன். அது போலதான் இந்த நினிவே நகரத்து மக்களை உருவாக்குவதற்கு முன்பாக பார்த்து பார்த்து என்னுடைய உருவத்தினுடைய சாயலாக அவங்களை நான் உருவாக்குனேன், அவங்களை நான் எப்படி நான் அழிப்பேன், கொஞ்சம் நினைச்சு பாருன்னு சொல்லி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய இரக்கம் அளவுக்கு அதிகமானது. புனித ஜான்பால், 2ஆம் ஜான்பால அவர் என்ன பண்றாங்க, சுட்டு கொலை பார்க்கறாங்க. துப்பாக்கியால் சுட்டவனை சிறையில் சென்று அவரை மன்னித்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நாம பல நபர்களை மன்னிக்காம இருந்தோம்னா நாம தேடி சென்று அவர்களை மன்னிக்க வேண்டும். மனதளவில் மன்னிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மன்னிக்கதான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் மறையும், கவலைகள் மறையும், துன்பங்கள் மறையும், நம்மிடம் இருக்கின்ற சுமைகள் எல்லாம் மறைந்து போகும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த இறை இரக்கத்தினுடைய பெருவிழாவில் நம்மால் முடிந்த அளவிற்கு நம்மை காயப்படுத்தியவர்களை நாம் மன்னிப்போம். இறை இரக்கத்தால் அவர்களை நாம் நேசிப்போம். உங்களால அந்த முயற்சி எடுக்க முடியலனா இன்னைக்கு இறை இரக்கத்தினுடைய ஆண்டவர்கிட்ட இந்த வரத்தை கேட்போம். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய வல்லமையை தாங்க, ஆற்றலை தாங்க, ஆசிரை தாங்க. இன்னைக்கு என்னுடைய கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, உறவினர்களை, நண்பர்களை, வேலை செய்கின்ற இடங்களிலே வாழ்கின்றவர்களை, என் சமுதாயத்தில் உள்ளவர்களை மன்னிக்க கூடியவர் எனக்கு ஆற்றலையும் ஆசிரை தாங்கன்னு இன்னைக்கு நாம ஆண்டவரிடம் கேட்போம். இந்த இறை இரக்கத்தின் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் இதை உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி வைத்து தமிழ் பைபிள் டிவி சேனல்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேர் ஆதரவை எங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.